நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு அடமானம் மார்க்கேஜ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒருத்தர் பேங்க் லோன் எடுத்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கவர், அவருக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு. அது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க, அந்த பேங்க்கில் லோன் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டை. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை எப்படி வாங்கணும், அதில் என்னென்னமான ஏமாற்றுகள் நடைபெறுகிறது, அந்த இதில் எந்த மாதிரி நடந்தால் கவனமாக நடக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. இப்போ அடமானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கேஜ், அதாவது பேங்க்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கி ஒருத்தர் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் அடமானம் பண்ணியிருந்தாலும் சரி, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் அடமான பத்திரம் அப்படின்றத போடுவாங்க. அந்த அடமானத்தில் ஒரு 6 வகையான அடமானம் இருக்குது. பெரும்பாலும் இதில் ஒரு எம்ஓடி மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் தான் போடுவாங்க. இல்லை சும்மா கடன் வாங்குறாங்க சிம்பிள் மார்க்கேஜ் அப்படின்னு போடுவாங்க. மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்குறாங்களோ, அது பேங்காக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட் போடுவாங்க. ஸோ அது மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். இப்போ அதே மாதிரி மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணவங்களும் இருக்காங்க. இல்லை சும்மா ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து சென்னை மாதிரி முக்கியமான டவுனில் உள்ளவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே இந்த மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் அனுமதிக்குது. ஸோ அதன் பேரில் என்னென்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்துருவோம், நாங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன், ஒரு ப்ராமிசர் நோட்டும் கொடுத்து, நான் அதுக்கு இந்த வாங்கின கடனுக்கு அடமானமாக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட், ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி கொடுத்து கடன் வாங்குறாங்க. ஸோ அதுவும் ப்ராப்பர்ட்டி மேலே பைண்டிங் ஆகும். இப்போ பேங்க்கில் போய் லோன் வாங்கி கடன் வாங்குறவங்களும் அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கும் இதே மாதிரி ஒரு மார்க்கேஜ் டீட் போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் போட்டு வாங்குவாங்க. சம்டைம்ஸ் இப்போ ஏற்கனவே வாங்கி நம்மளே வச்சுட்டு இருக்கோம், ஒரு அவசர தேவை, கல்யாணத்துக்கு தேவைப்படுது, இல்லை மேற்கொண்டு வீடு கட்ட போனால் இப்போ சிம்பிள் மார்க்கேஜ் கூட போடுவாங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் கண்டிப்பாக பேங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மார்க்கேஜ் டீட் போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் அடமானம் இருக்கா, மார்க்கேஜ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, முதல்ல இப்போ விற்கிறவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எங்கே பார்க்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்மக்கிட்ட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டாருன்னா அப்போ அதில் அடமானம் இல்லாமல் இருக்கும், அடமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா அப்போ பெரும்பாலும் அது டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லைன்னா பேங்க்கில் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் அடமானம் இருக்கும். ஸோ அப்படி டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாங்களே அப்போ அதில் ஒரு அடமானம் இருக்குன்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயமா ஈஸி போட்டு பார்க்கலாம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கலாம். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதில் சொத்து பேரில் வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக அந்த மார்க்கேஜ் இருக்கா இல்லையான்ற விவரங்கள் தெரிய வரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டியை விற்கிறவனே அவனே நான் ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு காமிப்பாங்க. அங்கே அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது செட்டப் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் நைட்டில் ஏதாவது நம்பருக்கு மாற்றி போட்டோ வில்லங்க இல்லைன்ற மாதிரி கூட சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கி விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ரிஸ்க்கு இருக்கிற சமயத்தில் ஏதாவது அப்படி உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டு இல்லை நம்மகிட்ட அடமானம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்களாக ஒரு ஈஸி போட்டு பார்க்குற மூலயமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அந்த 3 மெத்தடில் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே வில்லங்க இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. இப்போ வில்லங்க இருக்குது தெரிஞ்சிச்சு, இப்போ அதில் மார்க்கேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா, அந்த மார்க்கேஜை அவங்க பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் ரேட்டை வாங்கியிருந்தாலும் சரி, அவங்க போய் அந்த பணத்தை கட்டி அந்த டாக்குமெண்ட்டை அவங்கள்ட்ட வாங்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலான டீலிங்கில் பாரு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் ஏமாத்துறவங்க, சார் இது மாதிரி எனக்கு பேங்க்கில் நான் கடன் கட்டிட்டேன், இது மாதிரி டிஓ கஷ்டமாக இருக்குது, அவங்க ஏலத்தை கொண்டு வர பார்க்குறாங்க, நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டா எனக்கு அது நின்றுடும், அதனால் இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் ரேட்டு இந்த ப்ராப்பர்ட்டி 1 கோடி ரூபா போகும், நான் உங்களுக்கு 60 லட்ச ரூபாய்க்கு தரேன், இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் எனக்கு 10 லட்சம் 30 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது பேங்க்கில் போய் செட் பண்ணி கட்டிட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்களும் 40 லட்ச ரூபா கம்மியாக வருதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு என்பிஏ கொடுத்து ப்ராப்பர்ட்டியை ஏலம் விட்டு எவனோ அதை பர்ச்சேஸ் கூட பண்ணியிருப்பான். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸோடு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் திருப்பி அந்த பணம் அவ்வளோ அம்பேல் தான், திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை நீங்கள் நேரில் போய் பேங்க்கில் போய் கட்டினா கூட அதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஆள் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி ஒரு ₹50,00,000 லோன் வாங்குறாரு. அதை வந்து அவர் இப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அர்ஜென்ட்டாக நான் அவரை சேவ் பண்ணுறேன்னு ஒரு ₹30,00,000 போய் பேங்கில் கட்டுறீங்க. ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஆக்ஷன் கொண்டுட்டு வந்து ஏலத்தில் விட்டுட்டாங்க, இல்லை ஏலம் ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் நான் ₹30,00,000 கட்டினா கூட உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இதுக்கு அது மாதிரி பிடிமானம் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கட்டின பணம் யார் பேரில் ரெசிப்ட் கொடுப்பாங்கன்னா யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க பேரில் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வரல, ஏற்கனவே அவங்களே ஏலத்தில் விற்றுட்டாங்க, இல்லை விற்க போகிறாங்க, மீதிக்கு பணத்தை கட்ட முடியாமல் போச்சு அப்படின்னா கூட இப்போ உங்கள் பணத்தை அவங்க பேங்க்காரன் திருப்பி கொடுப்பான்னா கொடுக்க மாட்டான். அப்போ அவங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது. அப்போ எப்படி இந்த மாதிரி சமயங்களில் எப்படி சேஃபாக வாங்குறது அப்படின்னா, பேங்க்கில் லோன் இருக்குது வாங்குதுன்னு சொன்னால் நீங்கள் நேராக பேங்கை போய் அப்ரோச் பண்ணுறது தான் பெட்ரு. எந்த பேங்க்கில் லோன் இருக்கோ அவன்கிட்ட போய் உட்காந்துடணும். தனியாக போகலாமான்னா ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு போகிறது நல்லது. சார் உங்கள் பேங்க்கில் அவரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ பாக்கி இருக்குது, எவ்வளோ கட்டினா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கணும். அப்போ கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் இப்போ ஒரு பேங்க்கில் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ₹60,00,000 தராரு, ₹40,00,000 லோன் இருக்குது, ₹40,00,000 கொடுத்தா பேங்க் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவானா நீங்கள் பேங்க்கில் டேரெக்டாக அந்த மேனேஜரை பார்த்து அவங்கள்ட்ட பார்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கணும். ஏன்னா வாய்மொழியில் சொல்கிறது ஒன்றும் நிற்காது. இப்போ பேங்க் மேனேஜர் இன்றைக்கி சொல்லுவார் ₹40,00,000 கொடுத்தா நாங்கள் பேசியிருக்கோம் சார், லோனை முடிச்சிருக்கோம் சார், ₹40,00,000 கட்டுங்க முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் அதனவே ₹40,00,000 கட்டினாங்கன்னா அவர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவார், இல்லை சார் நான் ₹40,00,000 கொடுக்கறதுக்கு முடியல, லோனை க்ளோஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன், என் ஹெட் ஆஃபீஸ் அழைச்சி பார்த்தா ஹெட் ஆஃபீஸ் ஒத்துக்கல, அவங்க பெனால்ட்டி அந்த பெனால்ட்டி நீங்கள் ₹40,00,000 பணம் வந்துச்சு என்னன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஆகிடும். ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, ₹40,00,000 வந்துட்டதுனால எதுக்கு இன்னும் கொஞ்சம் கேளுங்க, அவன் தான் எவ்வளோ கட்டிட்டானே, இப்போ நம்ம தான் சேஃபில் இருக்கோமே, அப்புறம் பெனால்ட்டி அந்த பெனால்ட்டி இந்த பெனால்ட்டி ஃபைன் எல்லாம் போட்டு இன்னொரு ₹20,00,000 கட்டுங்கன்னா அப்போ நம்ம கொடுத்த ₹40,00,000 ஒரு பிடிமானம் இல்லாமல் போடும். அதனால் பேங்க்லேருந்து லோனை செட்டில் பண்ணுறோன்னா பேங்க்கில் இருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் செட்டாந்தே இந்த லோனில் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ கட்டினா நீங்கள் யாராவது ரிலீஸ் பண்ணுவீங்கன்ற முதல்ல கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை அவங்கள்ட்ட கட்டணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டபுள் சேஃப்டி பண்ணுறது, நீங்களும் இன்னொரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கி போகலாம். ஸோ அவங்க இப்போ எல்லாம் சொல்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஏலத்தில் எடுத்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் டு பேங்க் லோனை மாற்றிப்பாங்க. ஸோ உன் பேங்க்கில் அவன் ₹40,00,000 லோன் இருக்கா, சரிப்பா நான் ஒரு ₹50,00,000 லோன் கொடுக்குறேன், ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி நான் என்ன எடுத்துன்னு அப்போ அவங்க நம்ம செக் பண்ணுற மாதிரி பேங்க்குக்காரங்களும் அவங்களும் அந்த கடனுக்காக செக் பண்ணுவாங்க. அவங்க அந்த நம்ம கொடுக்குற பணத்தை பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட மார்க்கேஜ் வாங்கிப்பாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து பேங்க் பிளான் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நம்ம வாங்குறது, நம்மளும் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி லோன் மூலிமா வாங்க அட்லீஸ்ட் குறைஞ்ச பணம் வாங்கினீங்கன்னா அது நமக்கு ஒரு டபுள் செக்கப், அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் அவங்களும் ஒன்று சொல்லுவாங்க, அவங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒன்று பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணிங்கன்னா இப்போ இந்த பணத்தை கட்டுக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் எந்த மாதிரி வச்சுக்கணுன்னா, என்றைக்கு நீங்கள் பேங்க் லோனை செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே அன்றைக்கி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் அதே சைமல்டேனியஸாக நடக்கிற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஒரு ₹1 கோடி ப்ராப்பர்ட்டி ₹60,00,000 வாங்குறீங்க, பேங்க்கில் லோன் ₹40,000 இருக்குது, ₹40,00,000 கொடுத்து லோன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவாக மீதி வச்சா அப்புறம் லோன் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரட்டும், வந்தப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு அப்படின்னு சொன்னால் ₹40,00,000 லோன் வர வரைக்கும் இப்போ விற்கிறவன் என்ன பண்ணுவார், உங்களை போட்டு ரொம்ப அவசரப்படுவார். இப்போ நான் ₹40,00,000 கொடுத்து லோனை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அவர் ரொம்ப கூல் டவுன் ஆகிறார். இப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன், இப்போ ₹60,00,000 உங்களுக்கு தர முடியாது, எனக்கு வந்து ரேட்டுக்கு ₹1 கோடி போகும், நீங்கள் ஒரு 90,00,000 கொடுங்க அப்போ தான் தர முடியும் அப்படின்னு சொன்னார்னா அப்போ நமக்கு திருப்பி நமக்கு தர்ம சங்கடமாக போயிடும், ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சுட முடிச்சிடணும். இது மாதிரி ஒரு கம்மி விலைக்கு நான் லோன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்றைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோமோ அதே சைமல்டேனியஸாக உடனே என்றைக்கு லோனுக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அன்றைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸ் பார்த்தா ₹60,00,000 செட்டில் பண்ணி அதே அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை 1 or 2 days குயிக்காக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா அதுவும் நல்லதாக இருக்கும். இதே இது லோன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி பேங்க் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பேங்க் நம்ம பேரில் சேலிட்டு போடுறதுக்கு முன்னாடி இப்போ எந்த பேங்கில் போய் நம்ம கட்டுறோமோ உடனே அன்றைக்கோ அடுத்த நாளோ உடனடியாக அந்த பேங்க் பழைய லோனை கேன்சல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக உடனே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்ணுற பேங்க் லோனில் என்றைக்கு பேங்க்காரங்க என்றைக்கு லோன் அமௌண்ட்டை திருப்பி லோன் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணோன்னா டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கே வந்து நம்ம டைரெக்டாக வாங்குறது தான் பெட்ரு. அதை வந்து டாக்குமெண்ட்டாக இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு விடுவாங்க, 2 நாள் கழிச்சு அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து வாங்குறது நமக்கு பிடிமானம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பேங்க்கில் பேசும்போது நாங்கள் இன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணுறோம் சார், டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைங்க,
நான் இன்றைக்கே டாக்குமெண்ட் பணம் கட்டுப்பேன், இன்றைக்கே எனக்கு கொடுத்துடணும், டிடிஓ கொடுக்குறோம் இல்லை ஆர்டிஜிஎஸ் அனுப்புறேன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை ஒரு நாள் ஆகும் சார் அப்படின்னா கூட அடுத்த நாள் எங்கள்கிட்ட தான் சார் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது அவர்கிட்டருந்து ஒரு லெட்டர், லோன் வாங்கினவர்கிட்டருந்து ஒரு லெட்டர் வாங்கி பேங்க்கில் கொடுத்து இந்த மாதிரி என்னோடய பணம் அவர் தான் பணம் கட்டுறாரு, அவர்கிட்ட நாளைக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு பேங்க் மேனேஜர்ட்டு பணம் கட்டும்போது கன்ஃபார்மாக சொல்லிக்கணும், சார் நாளைக்கு எங்கள் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் கொடுக்கணும், என்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட இந்த லோன் செட்டில்மெண்ட் பண்ணும்போது பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்றைக்கு இந்த பேங்க்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அதே அடுத்த நாளோ என்றைக்கு அதை வந்து உடனே அவங்க பணம் கட்டினோன்னு அவங்க அக்கௌண்ட்டில் சேர்ந்தால் தான் அடுத்த நாள் தான் வந்து ரிசிப்ட் போட்டு கொடுத்து அந்த ஏற்கனவே உள்ள மார்க்கேஜ் டீடை கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த நாள் மார்க்கேஜ் டீடை கேன்சலேஷன் பண்ண சமயத்திலே நீங்களும் அதே அன்றைக்கே உங்கள் பேரில் அவர் வந்து நமக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி பார்த்து எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அப்படி முடிக்கிறது தான் பெட்ரு. சப்போஸ் அதில் பொசிஷனில் யாராவது இருக்கிறாங்க, அவங்களே இருக்கிறாரு, காலி பண்ண டைம் வாங்கினா அப்போ அதுக்குண்டான அமௌண்ட் ஒரு பிடிமானம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃபான விஷயமா இருக்கும். ஸோ இதில் பேங்க் லோன் மூலிமா பண்ணும்போது நிறைய ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு ரிஸ்க்கான ஆப்ரேஷனாக தான் இருக்குது. அதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி பொதுவாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குன்னு ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா ஒரு கைத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த பேங்க் லோன் உள்ள ப்ராப்பர்ட்டினா இன்னும் ஒரு பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். எந்த சமயத்தில் எது நடக்குமா, பேங்க் ஒத்துக்காரனா, இல்லை பார்ட்டியை மாறி பேசுவாங்களா, இல்லை வேறு ஒரு இந்த லோனை தவிர வேறு லோன் இருக்குமான்ற மாதிரி கூட விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ வந்து நம்மளும் ஒரு வேறு பேங்க் மூலிமா லோன் வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் போது அவங்களும் செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி மேலே நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டை காமிப்பாங்க, 40 லட்ச ரூபா லோன் இருக்குது, இது வந்து அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த லோன் இந்த அக்கௌண்ட்டை காமிக்காமல் முதல்ல உள்ள லோனை மட்டும் காமிச்சிருப்பாங்க. நம்ம அது கட்டினதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி பேங்க் பண்ணி கேட்டால் அப்போ ஒன்று சொல்லுவாங்க, சார் இது நீ அந்த லோன் நீ கட்டிட்டீங்க, இன்னொரு லோன் கூட இருக்குது, அதை நீங்கள் அப்போ சொல்லலை, இப்போ அதுக்குள்ளே அமௌண்ட்டு ஒரு 30 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம தர்ம சங்கடம் ஆகிடும். ஸோ அது மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பேங்க் லோன் ப்ராப்பர்ட்டினா டேரெக்டாக பேங்க்கில் போய் டோட்டல் லோன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, இது மட்டும் தான் லோனா, இதை தவிர வேறு லோன் இருக்கா, இதை கொடுத்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறீங்களான்னு பேங்க் மேனேஜர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம், ரசியாக் லா டியூப் என்ற 2 சேனல் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சட்ட அறிவை பெருக்கிக்குங்க. அதையும் தவிர்த்து உங்களுக்கு சட்டப்பூர்வ எந்த சந்தேகமோ சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன். அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.